சி நான் அன்னைக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வச்சிருந்தேன். ஒரு 20 minutes வி ஸ்போக் தட் டே. ஓகே தட் நோ 10th முடிச்சுட்டு இப்ப சிஏ படிக்கிற பசங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தேன். சி இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பட்ஜெட் போடுற ப்ராஜெக்ட். சிம்பிளா ஒரு பட்ஜெட். ஸோ உங்க வீட்டுக்கு என்னென்னலாம் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. ஸோ யூ ஹாவ் டு சிட் வித் யுவர் மாம் ஆர் டேட். ஓகே, அவங்கள்ட்ட கேட்கணும் ப்ரொவிஷனுக்கு எவ்வளவு செலவாகுது. சரியா? அதுக்கப்புறம் ரெண்ட் இருந்தா ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வீடு மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ். இது வந்து எல்லா மாசமும் இது ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லணும். ரெக்கரிங் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் லைக் மெடிக்கல். அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு இவ்வளவு செலவாகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு நம்ம ஒரு 3 தடவை 4 தடவை டாக்டர்கிட்ட போவோம். ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷனுக்கு எவ்வளவு செலவாகுது, ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவாகுது, இங்க எவ்வளவு செலவாகுது அப்படின்றத பாத்துக்கணும். அப்ப அது ஒரு 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 வருஷத்துக்கு இவ்வளவு ரூபா வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், டிவைட் பை 12 போடணும். போட்டுட்டு ஓவராலா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்றத நீங்க அரைவ் பண்ணணும். டு லீட் அ குட் லைஃப் அட் பிரசன்ட் ஹவு மச் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அப்படின்றது உனக்கு தெரியணும். இது வந்து ஃபர்ஸ்ட். இது பண்றதுக்கு உனக்கு ஒரு 1.5 hours ஆகும் மேக்சிமம். அதுல முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றேன். நம்ம வந்து என்ன தினம் சாப்பிடுவோம், காய்கறி, பழம், ஒரு வாரத்துல நம்ம என்னென்னலாம் சாப்பிடுவோம்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரேட்டு பெர் கேஜி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் முள்ளங்கி சாப்பிட்றேன், அது எப்படி வெயிட் இருக்கும், அது கேஜில இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிட்றேன்னா முருங்கைக்காய் கேஜில சொல்ல மாட்டாங்க, ஒரு காய் 2 காய்னு சொல்லுவாங்க. லெமன்னா எப்படி இருக்கும், நம்பர்ஸ்ல சொல்றாங்களா கேஜில சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் வரும். ஹலோ ஹலோ. நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண திருப்பி கூப்பிடுறேன். ஸோ எதெல்லாம் நம்பர்ஸ்ல பில் போடுறாங்க, எதெல்லாம் கேஜில பில் போடுறாங்க, இது ஒண்ணு. பால் பேக்கெட் எவ்வளவு ரூபா, லைக் நோ வாட் எவர் வி ஆர் ஈட்டிங் அது எல்லாத்துக்கும் உனக்கு ரேட் தெரியணும். எண்ணெய் சமைக்கிறாங்கல்ல, எண்ணெயை வச்சு சமைக்கிறாங்கல்ல, அதுல வந்து என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்றாங்க, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு கடலெண்ணெய். ஸோ அதெல்லாம் ஒரு லிட்டர் எவ்வளவு ரூபான்னு தெரியணும். சரியா? ஸோ இது வந்து எவ்ரி மந்த் 1 to 5 டிஃபால்ட்டா இதை நீ எழுதணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, குடமிளகா, லைக் நோ வாட் எவர் வி ஈட். ஓகே, அது எல்லாத்துக்கும் உனக்கு ரேட் தெரியணும். கோஸு, பீட்ரூட்டு எல்லாம். இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா we should know the statistics. எந்த மாசம் எந்த காய்கறி எப்படி விலை வைக்குது. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வி ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்ச். நீ நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் இத மந்த்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உனக்கு ஒரு ஸ்டாட்ஸ் கிடைக்கும். இந்த காய்கறி இந்த மாசத்துல ரேட் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் ஏதோ சில மந்த்ல ரேட் கம்மியாகும், பீன்ஸ் ஏதோ சில மந்த்ல ரேட் கம்மியாகும், பட்டாணி ஏதோ சில மந்த்ல ரேட் கம்மியாகும். இந்த எக்ஸசைஸ் உனக்கு தெரியணும். புரிஞ்சுதா? இப்ப வேர்ல்ட்ல ஏதோ ஒரு வார் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோயேன், அப்ப க்ரூட் ஆயில் மட்டும்தான் பாதிப்படையுமா, மொத்தமாவே பாதிப்படையுமான்றத பார்க்கணும். புரிஞ்சுதா இல்லையா? லைக் நோ வாட் எவர் வி இன்ஃபிளேஷன், பேசிக்கலி இன்ஃபிளேஷன். பிகாஸ் when crude oil gets shortage, ultimately it will affect the petroleum cost. If petroleum products cost increased, it will increase all the product cost. Because இப்ப மல்லிப்பூ மதுரையில முளைக்குது. ஓகே, அது வந்து சென்னையில நான் வாங்கினேன். சென்னையில மல்லிப்பூ எல்லாம் வளராது, மதுரையில இருந்தா சென்னைக்கு வரணும். அப்ப மதுரையில இருந்து சென்னைக்கு வர லாரி டீசல் போட்டு தான் ஓட்டும். அப்ப ஒருவேளை டீசலோட பிரைஸ் ஏறுச்சுன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஏறும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஏறுச்சுன்னா they have to increase the price of the materials which they are supplying. உனக்கு இந்த சைக்கிள் புரியணும். புரிஞ்சுதா இல்லையா?
ஏன்னா இங்க டிரான்ஸ்போர்டேஷன் தான் எல்லாருமே எல்லா இடத்தையும் நடக்கிறது இல்ல. சோ இப்ப எங்கேயோ நடக்கிறத எங்கேயோ அனுப்புறாங்க, அப்ப அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கு. சோ இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்ல சாப்பிடுறியா, இப்ப ஒரு தோசை எவ்வளவு விலைன்றது உனக்கு தெரியணும். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு தோசை எவ்வளவு விலைன்றது உனக்கு தெரியணும். அண்ட் இதை நீ என்ன பண்ணணும்னா, எக்ஸல் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதுல நீ போடணும். அண்ட் யூ ஷுட் யூஸ் சம் ஃபங்க்ஷன், எஸ்யூஎம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. உங்க அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும்னா கத்துக்கோ, அப்படி இல்லைன்னா யூடியூப் பார்த்து கத்துக்கோ. ஹவு டு யூஸ் எஸ்யூஎம், சம் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் அப்படின்னு அடிச்சுனா வந்துடும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் டிராஃப்டை நோட் புக்ல எழுதிக்கோ, பட் இதை எக்ஸல டைப் அடிச்சு பழகு. அதுக்கப்புறம் அதை பார்டர்ஸ் எல்லாம் போடணும், அழகா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் போடணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ எக்ஸல் ஃபைல், then it should be presented in PPT, PowerPoint. புரியுதா இல்லையா? இதெல்லாம் நீ பண்ணணும், உங்க அப்பா வச்சு பண்ண சொல்லக்கூடாது. சார் என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை சார் அப்படின்னா, தென் கோ டு சம் ரிலேட்டிவ்ஸ் பிளேஸ், டைப் மட்டும் அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிக்கோ. ஒரு ஹாஃப் அன் ஹவர். எல்லார் வீட்லயும் லேப்டாப்போ கம்ப்யூட்டர் எதுவும் இருக்கும், பக்கத்து வீட்டுல இருக்கு வீட்டுல. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நீ அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கவே முடியல அப்படின்னா நீ ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும் எழுது போதும். பட் யார் வீட்டுல லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருக்குதோ, யாரால பண்ண முடியுமோ, யூ லேர்ன் திஸ் எக்ஸல்ல ஒரு ஐட்டமா அடிச்சு கொண்டு வா. ஃபர்ஸ்ட் ஆனா பேப்பர்ல எழுதி பழகு, பேப்பர்ல எழுதி டோட்டல் போட்டு பழகு. புரிஞ்சா? ஸோ இதுதான் உங்களோட அடிஷ்னலா இந்த வாரம் இருக்கிற ப்ராஜெக்ட். எப்படியும் நீங்க அக்கௌண்ட்ஸ் படிக்க போறீங்க, சரியா? அது டெய்லி போதான் போகுது. அடிஷ்னலா இது ஒரு ப்ராஜெக்ட், சரியா? இது இந்த வாரம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்டுல இனிமேல இருந்து நியூஸ் பேப்பர் வாங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருந்து நேத்து நியூஸ் பேப்பர் பொறிக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா நேத்து நியூஸ் பேப்பர்லாம் வேஸ்ட் தான், அவங்ககிட்ட கேட்டா குத்துருவாங்க. ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கேட்டு வாங்குங்க. குழந்தைங்க போய் கேட்டாங்கன்னா குத்துருவாங்க. ஆர்வமா கேட்கறான்டா சர்வீனு அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. உங்க வீட்லயே வாங்கினா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுல வாங்கி வந்துரு. ஓகே? அப்படி இல்லைன்னா லைப்ரரியில போயிட்டு படிங்க. எவ்ரிடே யூ ஷுட் ரீட் நியூஸ் பேப்பர். எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் நியூஸ் படிக்கணும். ஓகே, பிசினஸ் நியூஸ்னு ஒன்று இருக்கும் எல்லா நியூஸ் பேப்பர்ல, இங்கிலீஷ் நியூஸ், பிசினஸ் இருக்கும், அது படிக்கணும். அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பிசினஸ் நியூஸ், அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ். ஒரு 5 நியூஸ் ஆகுது தெரியணும். ஃபர்ஸ்ட் பிசினஸ் நியூஸ் தெரியணும், அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் தெரியணும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எவ்ரிடே உங்களுக்குள்ள ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கும். எவ்ரிடே உங்களுக்குள்ள ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கும். அந்த ஜூம் மீட்டிங்ல யூ ஹாவ் டு நரேட் த நியூஸ் இன் இங்கிலீஷ். யூ ஹாவ் டு நரேட் த நியூஸ் இன் இங்கிலீஷ். அதுல 5 பாயிண்டர்ஸ் நீ வச்சுக்கலாம். பிசினஸ் நியூஸ், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். புரிஞ்சுதா? ஒரு 5 to 6 minutes நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் நியூஸ். அண்டர்ஸ்டுட்? சோ உனக்கு 2 ஹோம்ஒர்க் இல்ல, 2 ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னது? பட்ஜெட் ப்ராஜெக்ட், சரியா? அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றது. அண்டர்ஸ்டுட்? சரி சார், எனக்கு நியூஸ் பேப்பரே அவைலபிளா இல்ல, கூகுள்ல உட்காந்து நியூஸ் படி. யூஸ் சம் ஆப்ஸ், மின்ட், கூகுள். விச் ஆப்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் பிசினஸ் நியூஸ் அப்படின்னு போட்டோன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வரும். அந்த 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 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா பாரு. இல்லையா, கூகுள்ல போய் டுடேஸ் நியூஸ் நடி, டுடேஸ் பிசினஸ் நியூஸ், டுடேஸ் எக்கனாமிக் நியூஸ், டுடேஸ் பொலிட்டிக்கல் நியூஸ்னு வச்சா வந்துடும். மோஸ்டா உன்னோடது இந்தியன் ரிலேட்டடா இருக்கணும். புரியுதா இல்லையா? இந்தியன் ரிலேட்டட் நியூஸா இருக்கணும். நீ பாட்டு ரஷ்யா உக்ரைன் வார பத்தியே இங்க பேசிட்டு இருக்க கூடாது. மேபி ஒரு தடவை பேசலாம் குட்டியா, ஓகே? அதனால அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகாது. இந்தியன் ரிலேட்டட் நியூஸா, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் டேஸ் அனௌன்ஸ் ஃபார் தமிழ்நாடு, அதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு பாத்துக்கோ, எது இன்னைக்கு முக்கியம் அப்படின்றத பார்க்கணும்.
புரியுதா இல்லையா? ஸோ திஸ் வில் கிவ் யூ 2 things. சரி, இதனால என்ன நம்ம சாதிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஒன்னு, உன்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட், உனக்கோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதாடா சர்வீனு? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஏய் வாய மட்டும் தரடா, தலையை ஆட்டாதடா. ஓகே சார். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்டா ராஜா. புரிஞ்சுதா? நான் தன்யஸ்ரீ ஒத்துக்கிறியா இல்லையா? அட்வொகேட்டுக்கு சிஏக்கெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ட்? அன்மியூட் பண்ணி பேசினாதான் எனக்கு கேட்கும். லிப் ரீடிங்லாம் எனக்கு தெரியாது. பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி நீங்க உங்களுக்குள்ள பேசிக்க டெய்லி, நீங்க ஒரு குட்டி குரூப், இப்போதைக்கு 5 பேர் தான் இருக்கீங்க. நாளை பின்ன இந்த குரூப் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். சரியா? ஸோ இப்பவே நீங்க உங்களுக்குள்ள கம்ஃபர்ட் ஆயிட்டீங்கன்னா, குரூப் வளர 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 என்ன ஆகும்? உங்களுக்கு பயமே இருக்காது. ஃபர்ஸ்ட் டே திக்கி திணறுவீங்க. சரியா? ஸோ இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு முடிக்க தெரியல, எந்த வேர்ட்ஸை போடணும்னு தெரியல, ஃப்ளோ வர மாட்டேங்குது அப்படின்னா, இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது சில வேர்டிங்ஸ் கொடுத்து, இந்த வேர்டு யூஸ் பண்ணு, இந்த வேர்டு யூஸ் பண்ணுன்னு சொல்லி. புரிஞ்சுதா நான் சொல்றது? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. இது ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு நியூஸ் வாசிக்கிறது பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப இந்த வயசுல எல்லாம் நியூஸ் வாசிக்கிறதுலாம் பிடிக்காது. கரெக்டா சார்? நான் அப்படியே வாசிச்சாலும் சிஎஸ்கே நியூஸை வாசிப்பேன் சார். மேக்சிமம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அவ்வளவுதான் சார், வேற எதுவும் பார்க்க மாட்டேன் சார். கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை கத்துக்கலாம். நீ புக்ஸ்ல படிக்கிறதோட நியூஸ் பேப்பர்ல நிறைய படிக்கலாம். புரிஞ்சுதா? ஃபியூச்சர்ல நியூஸ் பேப்பர் மூலியமா தான் நம்ம காசு சம்பாதிக்க போறோம். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். என்ன சார் சொல்றீங்கன்னா, அது பழக பழக வரும். நீ காலையில ஒரு 15 நிமிஷம் நியூஸ் படிச்சீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் 3000 சம்பாதிக்கலாம். புரிஞ்சுதா? இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே புரிய வரும். யோ என்னையா சொல்ற நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீயே 10 பேர் சொல்லுவ, ஓ சீக்கிரட் இதுக்குள்ள இருக்குதா அப்படின்ற மாதிரி. ஓகே? சோ நீங்க இப்பெல்லாம் பெரிய பசங்க ஆயிட்டீங்க, 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டீங்க. ரிசல்ட் வரல, அது ஒரு விஷயம், ஆனா எப்படி பாஸ் பண்ணுவீங்க? சோ பெரிய பசங்க ஆயிட்டா நியூஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம 2 பேரும் பேசிக்கும் போது நார்மலா தமிழ்ல பேசிக்கலாம். ஆனா அந்த நியூஸ் ரூம்னு வந்துட்டா இங்கிலீஷ்ல தான் பேசணும். புரிஞ்சுதா இல்லையா? நீ சில பேரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம் நியூஸ் வாசிக்கிறதுக்குல. ஓகேவா? நீ யாராவது நியூஸ் வாசிச்சு பாத்திருக்கியா? லைக் இவங்க சூப்பரா நியூஸ் வாசிப்பாங்க சார்ங்க. நியூஸ் வாசிச்ச மாதிரிலாம் இல்ல சார். பட் ஆக்சுவலா நான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன். அதுல கமெண்ட்ரி நல்லா பண்ணுவாங்க. சோ அந்த ஸ்லாங் யூஸ் பண்ண வேண்டியதுதான். இல்ல, இப்ப நம்ம ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிக்கிறோம்ல, அதுல வச்ச எழுதியிருப்பான். ஆனா அதே நியூஸ நம்ம சொல்லும் போது எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்? எழுதும் போது வேற வேர்ட்ஸ் இருக்கும், பேசும்போது வேற வேர்ட்ஸா இருக்கும். ஓகே? பால்கி சர்மான்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பாங்க, பால்கின்னு சொல்லிட்டு இருக்கும் யூடியூப்ல. அவங்க இண்டிபெண்டா நியூஸ் வாசிக்கிற மாதிரி சில வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த நியூஸ்லாம் நீ கேட்டுன்னு வச்சுக்கோயேன், அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன்லாம் செம்மையா இருக்கும். ஓகே? நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். யூடியூப் பால்கி அவங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட், FIRST, ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல்ல ஷீ இஸ் ஸ்பீக்கிங், பால்கி சர்மான்னு சொல்லிட்டு. அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன்லாம் செம்மையா இருக்கும். ஓகேவா? அவங்க எப்படி நியூஸ் வாசிக்கிறாங்க அப்படின்றத பாரு. நீ பேசும்போது அந்த மாதிரி பேசி பழகு, கான்பிடென்ட்டா பேசுங்க. புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் வாசி பழகிப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஸ்லோவா ஒன்ஸ் அந்த கான்பிடன்ஸ் உனக்கு வந்துருச்சுன்னா, நான் டாபிக் கொடுத்து பேச சொல்றேன்.
இந்த டாபிக் உனக்கு ஒரு 3 days ப்ரிப்பரேஷன். நான் ஒரு டாபிக் கொடுத்துருவேன், இந்த டாபிக்ல நீ பேசணும்னு சொல்லுவேன். ஓகேவா? அந்த டாபிக்ல நீ பேசணும். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா எக்ஸ்டெம்போரா கொடுப்பேன். 15 minutes தான் டைம். இப்ப நான் ஒரு டாபிக் வந்து 15 minutes நான் பேச சொல்லுவேன், அது ஃபியூச்சர். ஸோ நம்ம ஸ்லோவா போகணும். ஃபர்ஸ்ட் நீ நியூஸ் பேப்பர் படிக்கணும், வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் வீல் ஸ்டார்ட் டே ஆஃப்டர் டுமாரோன்னு வச்சுப்போம். மண்டே அன்னைக்கு சர்வீனும் திவ்யதர்ஷினியும் சொல்லணும் நியூஸ். அதுக்கு அடுத்த நாள் வந்து தன்யாவும் வைஷ்ணயாவும் சொல்லணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து அக்ஷிதா சொல்லுவா. புரிஞ்சுதா? 5 minutes தான், நிறைய நேரம் தேவையில்லை. அண்டர்ஸ்டுட்? சரி, அந்த நியூஸ் மீட்டிங் நாங்க எப்படி கனெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஜூம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, அந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணி அதுல நீ இன்வைட் கொடுத்து அந்த உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல போட்டுடலாம். சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி டே தன்யா கேன் ஸ்டார்ட் ஜூம் மீட்டிங். ஜூம் இஸ் ஃப்ரீ ஃபார் 45 minutes ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஒரு டைமுக்கு வச்சுக்கலாம். ஒரு மத்தியானமா 11:30 12 அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே அந்த மீட்டிங்குள்ள அந்த டைமுக்கு போயிடணும். ஸோ தனியா என்ன சொல்லுவா, சர்வின் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவா. நீ அப்ப என்ன பண்ணுவோம், ஹாய் ஐ எம் சர்வின், டுடேஸ் நியூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். முதல் ஒரு 2 நாள் 3 நாள் ஆக்வர்டா இருக்கும், போகும். சரியா? அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அது பழக 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 எல்லாம் வந்துடும். ஓகேவா? வைஷ்ணயா ஓகேவா? சரி, குட். அக்ஷிதா ஓகேவா உனக்கு? ஓகே சார். சரி, எப்பயுமே மொபைலை வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல வைக்கணும். போர்ட்ரேட் மோட்ல வச்சுன்னா சின்னதா இருக்கும். லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சுதான் நல்லா ஒரு ஃபுல்லா காட்டும். ஓகேவா? அது ஆட்டோ இப்போ அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு பாரு, ஸ்கிரீன் நல்லா அட்ஜஸ்ட் ஆகி ஃபுல்லா வந்துச்சு. இதுதான் இப்படிதான் இருக்கணும். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தன்யஸ்ரீ தான் படிக்கவே மாட்டா. தன்யஸ்ரீக்கு ஸ்கூல் இருக்கே, அதனால அவன் மீட்டிங் வர முடியாது. ஸோ அப்ப அந்த மீட்டிங் யாரை ஆர்கனைஸ் பண்ணணும்? வைஷ்ணயா தான் ஆர்கனைஸ் பண்ணணும். சரியா? அவன் என்னைக்கு ஸ்கூல் போலியோ அப்ப பாத்துக்கலாம். நீங்க ஒருவேளை அவன் ஸ்கூல் போயிட்டு வந்துடுறா, 3:30 மணிக்கெல்லாம் வந்துடுறான்னா 4 மணிக்கு வச்சுக்கோங்க மீட்டிங். புரிஞ்சுதா? என்ன தன்யஸ்ரீ, இருக்கிற வேலை பார்த்தாது இந்த வேலையா சார் அப்படின்னு கேக்குறான் பாருவா. ஓகேவா? சார் ஸ்கூல்ல இருந்து 5க்கு தான் வருவேன் சார். சரி, அப்ப 6 o'clock வச்சுக்கோங்க மீட்டிங்க. 10th பாஸ் பண்ணல, எப்படி 11th உனக்கு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க? ஆமா சார், ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல. சரி, நீ இங்க படிச்சுட்டு நாங்க தூக்கி சாப்பிடலாம், நீங்க படி. சரியா? See you, bye bye.